ஹாய் கைஸ். நேத்திக்கு வந்துட்டு பேங்க் எக்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தேன் நான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு நான் 2 ட்ரேட் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு பேங்க் எக்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணிட்டு பண்ணேன். அடுத்தது வந்துட்டு ஃபின்னிஃப்டியில் வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு பண்ணினேன். ஸோ இப்போது 3 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் சார்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்துட்டு 30 மினிட்ஸ் தான். இங்கே பாருங்கள், மார்னிங் வந்துட்டு பேங்க் எக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இந்த கேண்டில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகிட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு இந்த கேண்டில் பாருங்கள், இந்த 3வது கேண்டில் ஆல்மோஸ்ட் எவ்வளோ புல்லிஷாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ புல்லிஷாக வந்துட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்மிடியேட்டாக வந்துட்டு நம்ம பை ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே நோட் பண்ணிக்கோங்க, 57,123 அப்படின்றது தான் வந்துட்டு பேங்க் எக்ஸோட நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட்ஸு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 57,100 கால் ஆப்ஷன் வந்துட்டு தான் நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணேன். அதில் எந்த இடத்துல வந்துட்டு நான் என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 57,100 பேங்க் எக்ஸோட கால் ஆப்ஷன் சார்ட்டு. இதை நான் மார்க் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியம் ஹையாக இருக்க மாதிரி நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். பாருங்கள், ரூ. 197 இருக்குது. ஸோ இதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு 57,200 கால் ஆப்ஷனை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். பட் நார்மலாக வந்துட்டு 57,100 கால் ஆப்ஷன் தான் வந்துட்டு எடுக்கணும். எனக்கு வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால ஸோ நான் வந்துட்டு 57,200 வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போது 57,200 கால் ஆப்ஷன் சார்ட் இது வந்துட்டு எனக்கு எவ்வளோ காமிக்குதுன்னா 152.30 வந்துட்டு காமிக்குது. நான் இந்த கேண்டல்லே வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டேன். 152 அப்படின்றதுலேயே வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸை வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாருங்கள், இங்கே இந்த கேண்டல்லேயே வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. அதாவது 9:42 இதுலேயே வந்துட்டு என்னோட 50% டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபின்னிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அதை எப்படி எடுத்தேன் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபின்னிஃப்டி சார்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மார்னிங்கும் வந்துட்டு நான் இந்த கேண்டலை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பேங்க் எக்ஸில் ட்ரேட் பண்ணியிருப்பேன். அதோட இது வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு முடிஞ்சது. இப்போது ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், அதாவது வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவலை கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறோம். இந்த 9:30 கேண்டல் பாருங்கள், மறுபடியும் இந்த கேண்டல் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த கேண்டல் வந்துட்டு மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இதுவுமே வந்துட்டு வேலிட் என்ட்ரி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 23,484 அப்படின்னு இருக்கிறதுனால 23,500 கால் ஆப்ஷன் வந்துட்டு நான் ஃபின்னிஃப்டி சார்ட்டில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் 50% வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருக்கேன். இதான் ஃபின்னிஃப்டியோட 23,500 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இந்த டே லோவில் இருந்து இந்த கேண்டல் தான் வந்துட்டு இதாகிருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதோட 50% எவ்வளோ அப்படின்னா ரூ. 90 வருது. நான் ஆல்ரெடி வந்துட்டு பேங்க் எக்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். தென் வந்துட்டு ஃபின்னிஃப்டியில் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்தேன். இப்போது நான் ரூ. 90 வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 45 பாயிண்ட் அப்படின்றது தான் வந்துட்டு 50%. அதாவது ரூ. 135 அப்படிங்கிறது தான் வந்துட்டு 50% எனக்கு இங்கேயே கொடுத்துருச்சு. நான் வந்துட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் எந்தளவு வேணால் மூமெண்ட் ஆகிருக்கலாம். பட் டெய்லியுமே இந்த மாதிரி வந்துட்டு மூமெண்டம் ஆகுமானா ஆகாது. நமக்கு தேவையான 50% வந்துட்டு மார்க்கெட்டில் இருந்து எடுத்துகிட்டு வெளியில் வர்றது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி, அதுக்கு அடுத்த நாள் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸும் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸும் மட்டுமே மார்க் பண்ணால் நமக்கு போதுமானது. ஸோ அதை வந்துட்டு எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் 30 மினிட்ஸ் சார்ட்டில் எதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் ஆர் பியரிஷ் கேண்டிலாக தெரியுதுன்னு பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு வந்தது இதுவே வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்க்கும் பொழுது இது ஒரு புல்லிஷ் கேண்டில்.
இன்னைக்கான டேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட லோ வந்துட்டு டச் பண்ணவே இல்ல. அகைன் வந்துட்டு பார்த்தோம்னா, இது ஒரு புல்லிஷ் கேண்டல். இந்த இடமும் வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டல் தான். தென் வந்துட்டு பார்த்தோம்னா, பியரிஷ் கேண்டல் வந்துட்டு நமக்கு எதுவுமே இங்க இதாகுறதில்ல. இங்க ஒரு 2 பாயிண்ட் வந்துட்டு நல்லா க்ளோஸா வந்துட்டு நோட் பண்ணணும். அதாவது இன்னைக்கு லாஸ்ட்டா க்ளோஸ் ஆன 15 மினிட்ஸ் கேண்டல் ஹை லோ. இத வந்துட்டு நான் பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ இதையும் வந்துட்டு நான் லாஸ்ட் 15 மினிட்ஸ்ன்றதுனால பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெவல்ஸ்ல மார்க்கெட் எங்க வேணா ஓப்பன் ஆகட்டும். அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்க போறோம். இப்போ ஃபின் நிஃப்டியோடத நோட் பண்ணிறலாம். இப்போ ஃபின் நிஃப்டி சார்ட் எடுத்துட்டோம்னா, பேங்க் நிஃப்டி மாரியே இங்க ஒரு வந்துட்டு பையிங் கேண்டல் வந்துட்டு இருக்கு. தென் இங்க ஒரு பையிங் கேண்டல் இருக்கு. இங்க ஒரு பையிங் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. அதாவது லாஸ்ட் கேண்டல் இந்த ரெட் கேண்டல் இந்த கிரீன் கேண்டல் வந்துட்டு ஏன் நம்ம நோட் பண்ணல அப்படின்னா, இந்த கேண்டலோட இத பாருங்க. அதாவது கீழ விக் ஜாஸ்தி இருக்கணும் கிரீன் கேண்டல், மேல லோவா இருக்கணும். ஆனா இங்க வந்துட்டு கீழயே இல்லாதனால வந்துட்டு நம்ம இத மார்க் பண்ணல. தென் வந்துட்டு லாஸ்ட் 15 மினிட்ஸோட க்ளோஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ண வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.